பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். 5வது சனிக்கிழமை புரட்டாசி மாதம் கோவிலில் வருஷம் படைப்பாங்க. அதனால் வந்து எங்களை எல்லோரையும் கூப்பிட்டுருந்தாங்க ஃபேமிலியோட. நான் தங்கச்சி எல்லாருமே வந்திருக்கோம். அந்த வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. கோவிலுக்கு போயிட்டு அம்மா வந்து புரட்டாசி மாதம் என்னெல்லாம் செய்கிறாங்க கோவிலில். 5வது சனிக்கிழமை நிறைய பிரசாதம்லாம் செஞ்சுருக்காங்க. நம்ம கோயிலில் வந்து அபிஷேகம்லாம் பண்ணுறதுக்காக அதை வந்து பார்க்கறதுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருந்தாங்க. அதுக்கு தான் நான் கிளம்பியிருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம வந்து கோவிலில் போயிட்டு என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படின்ட்டு வீடியோ போட்டுருக்கோம். வாங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். கோவிலில் புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு என்ன செய்கிறேன்ட்டு பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். எல்லாம் வீட்டில் கிளம்பிட்டு இருக்காங்க. நாங்கள் மட்டும் அபிஷேகம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு கோவிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு கிளம்பி போயிட்டுருக்கேன். அம்மா கோவிலில் தான் இருக்காங்க. நம்ம போகலாம். இதுதான் வந்து அபிஷேகம்லாம் பண்ணுவாங்க. அபிஷேகம் பண்ணும்போது எல்லாரும் நம்ம பார்ப்போம். சனிக்கிழமை வந்து இவங்க தான் செய்கிறாங்க. அதனால் வந்து நம்ம பார்க்கலாம். பெருமாளுக்கு வந்து மாலைலாம் எல்லா சாமிக்குமே மாலை வச்சு எங்கள் ஊரில் துலுக்காத்தம்மன் கோயில் இருக்குது. அதுலேயே வந்து பெருமாள் கோயில் வந்துட்டு தனியாக வச்சுருக்காங்க. அதனால் வந்து எல்லா சாமிக்குமே மாலை ரெடி பண்ணியிருக்கோம். நாங்கள் படைக்கும்போது பெருமாளுக்கு படைக்கும்போது எல்லா சாமிக்குமே தான் ரெடி பண்ணுவோம். சிலைக்கெல்லாம் அபிஷேகம் பண்ணுறதுக்காக நாங்கள் ரெடியாக உட்காந்துருக்கோம். நாங்கள் வந்து முன்னாடியே வந்து நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணும்போதே வந்துடுவோம். நாங்கள் இதே மாதிரி தங்கச்சி, தம்பி ஒய்ஃபு, தம்பி குழந்தை எல்லாருமே ரெடியாகி வந்துட்டாங்க. அபிஷேகம்லாம் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சாமிலாம் எல்லாம் அழகாக ஜோடிச்சு மாலைலாம் எடுத்துகிட்டு வந்தோம் இல்லையா, அது எல்லாமே போட்டு அழகாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இந்த பெருமாள் சிலையை மட்டும் அந்த சாமி சிலையில் வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அபிஷேகம்லாம் பண்ணி முடிச்ச உடனே படைக்கிறதுக்காக ரெடியாக உட்காந்துருக்கோம். நிறையா பேர் வந்து ஊர்லேருந்து நிறைய பேர் வருவாங்க. பக்கத்தில் இருந்து சாமி படைக்கும்போது தான் எல்லோரும் வருவாங்க. அதனால் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்து ஒரு 7:30 8 o'clock மாதிரி அது மாதிரி அந்த டைமில் தான் வந்து 8 மணிக்கு தான் வருவாங்களே நிறைய பேர். இப்போ வந்து இந்த பெருமாள் சிலையை வந்து எடுத்துகிட்டு போய் அந்த பெருமாள் சிலை பக்கத்தில் அங்கே வச்சுருவாங்க கோவிலில். அம்மன் சிலையும் பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணியிருக்காங்க பாருங்கள். நம்ம எல்லா சாமிக்குமே வந்து ட்ரெஸ்ஸும் எடுத்துகிட்டு வந்து புதுசாக எடுத்துகிட்டு வந்து கொடுத்தோம். அது மட்டும் இல்லாத பிரசாதமும் செஞ்சு வந்துடுச்சு பாருங்கள்.
5 வகையான பிரசாதம் தான் செஞ்சுருக்கோம். வந்து தயிர் சாதம், லெமன் சாதம், புளி சாதம், அப்புறம் வந்து கடல, சர்க்கரை பொங்கல் எல்லாமே வந்து செஞ்சுருக்கோம். நம்ம 5வது சனிக்கிழமை படைக்கிறோம் இல்லைங்களா, அதனால் வந்து 5 வகையான பிரசாதம் செய்யலான்ட்டு அம்மா வந்து 5 வகையான பிரசாதம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இப்போ வந்து படைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா சாமிக்கும் வைக்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக பிரசாதம் எடுத்து அவங்க சாமிக்கிட்ட வந்து எடுத்துகிட்டு போய் வச்சுருவாங்க இலையில. மீதி வந்து எடுத்துகிட்டு போய் நம்ம எல்லாருக்கும் கொடுக்கறதுக்காக நம்ம எடுத்துகிட்டு போய் வச்சுருவோம் சாமி படைச்ச உடனே. அதான் கொஞ்சம் குழந்தை எடுக்கிறது கரெக்டாக இருக்கும். மேலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வை. எனக்கு தட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாமி படைக்கிறதுக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டோம். ஃபஸ்ட்டு விநாயகர்கிட்ட இருந்து ஆரம்பிப்பாங்க. வெளியில் வந்து விநாயகர் இந்த பிள்ளையார் பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷமாக இருக்குது. நான் சின்ன குழந்தையிலேருந்து இருக்கும்போதே இருக்குது. அவங்க அப்பா வந்து சின்ன வயசில் இருக்கிறதுலேருந்து இந்த ஒரு பிள்ளையார் மட்டும் அவ்வளோ நல்லா இருக்குது. அதை வந்து நாங்கள் கோயிலில் வெளியில் வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு பிள்ளையார்கிட்ட படைச்சிட்டு அதுக்கப்புறம் எல்லா சாமியும் அப்படியே படைச்சிக்கிட்டே போயிட்டு கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா பெருமாளுக்கு படைப்பாங்க. திருவடியிலே சரணம் சரணம் சிற்றென்றும் சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் போற்றாமையே போற்றும் பொருளே பெற்றனே என்னும் குலத்தில் பிறந்து குற்றலே எங்களை கொல்லாமல் போகாதே ஏற்றை கலைகொள்வார் என்றெல்லாம் கோவிந்தா ஏற்றைக்கும் ஏழு பிறவிக்கும் உன்னோடு குற்றமே யாவும் உனக்கே நாம் செய்வோம் மாற்றங்கள் காமங்கள் மாற்றேலோய் திருஆண்டாள் திருவே சரணம் அநேக சரணம் பங்க கடகடந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்தை சசிரேகி அந்த கரை கொண்ட ஆற்றை அணிபுதுவை பைந்தமலம் கட்டவரான் சோதை சொன்ன சங்க தமிழ்மாலை 30 தப்பாமல் இங்கு பரிசளிப்பான் இரண்டும் மாதிரி போல் செங்கம் திருமுகத்தை செல்வ திருமாலாம் எங்கும் திருவருள் பெற்று ஆண்டாள் திருடியே சரணம் அநேக சரணம் பங்க கடந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்தை செல்வ
நீ கிட்ட தெரியுது அங்க எம்மா கொடுத்துக்கிறாங்க. அகி இங்க வா, அகி இங்க வா. கோவிலில் பார்த்தீங்கன்னா சாமியெல்லாம் படைச்சிட்டு வந்து பிரசாதம் வாங்கிட்டு வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதை தாத்தா எடுத்துன்னு வருவாங்க. வருஷம் பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் 5ஆம் சனிக்கிழமை அம்மா அவங்களோட உபயோகமாக தான் படைக்கிறாங்க. அதுக்காக வந்து நாங்கள் எல்லாம் படைச்சி முடிச்சதுக்கப்புறம் கோயில் சார்பாக வந்து எங்களுக்கு எல்லாருக்கும் வந்து மரியாதை செலுத்தியிருந்தாங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெருமாள்கிட்டையும் அதே மாதிரி எங்களுக்கு பிரசாதம்லாம் கொடுத்தாங்க. கோயிலில் வந்து ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப மன நிறைவாகவும் அந்த அளவுக்கு சூப்பராக அம்மா அப்பா பண்ணியிருந்தாங்க. எல்லா செலவுமே பார்த்திங்கன்னா அம்மா அப்பா அவங்களோட செலவு தான், நம்ம அம்மா வீட்டு செலவு தான். புரட்டாசி மாதம் 5ஆம் சனிக்கிழமை படைக்கிறது அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது. எல்லோரும் பிரசாதம் எல்லாருமே நல்லபடியாக வாங்கிக்கிட்டு நல்லா சிறப்பாக இருந்தது. நிறைய பேர் வந்திருந்தாங்க. நாங்கள் எல்லோரும் வந்து ஒன்றா சேர்ந்து இதெல்லாம் செய்யும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது. பசங்க எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்களுமே ரொம்ப என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி இது மாதிரிலாம் வந்து செஞ்சுருக்கீங்களா? இது மாதிரி வந்து கோயிலில் பார்த்துருக்கீங்கன்ட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் ஊரில் இது மாதிரி தான் நாங்கள் வந்து கோவிலில் இதே மாதிரி செய்வோம். அவ்வளோ சிறப்பாக இருந்தது எங்களுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. அதுக்கு ஒன்று போட சொல்லு. அனகரியா இன்னொரு மாலை ஒன்று ஒரு பூ ஒன்று போடு. பாப்பா ஒன்று போடு. பூவே பாடகமே என்னாலும் பல்காலமும் ஞாமறிவோம் ஆடை உடுப்போம் அலிமின்னே பால் சோறு மூட நீர் பெய்து முழங்கி வழிவார கூடி இருந்து தீங்கண்டு நாளெல்லாம் திங்களும் மாறி பெய்து ஓடாத செல்வன் இருந்து குலந்தரும் செல்வம் தந்திரும் அடியார் படுந்துயர் ஆயிரமெல்லாம் தந்திரும் தெற்கத்தாயிரம் ஆயிரம் செய்யும் வளர்ந்தரும் சொல்லே நடந்தரும் சொல்ல நான் கண்டு கொண்டேன். அவங்க